என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வருஷம் நான் திருப்பதி போயிருந்தப்போ எங்களுக்கு ஆன்லைனில் அந்த டிக்கெட்டு கிடைக்கல, தரிசனத்துக்கான டிக்கெட்டு கிடைக்கல. சரி, ஃப்ரீ தர்ஷனில் முடிஞ்சால் பார்ப்போம், இல்லாட்டி வந்துடுவோன்ட்டு எப்படியும் டிக்கெட் வாங்கிட்டோம்லான்னு போனோன்னா ஃப்ரீ தர்ஷனில் வந்து பஸ்ஸில் கூட்டமே இல்லைங்க. அந்தளவுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக தான் போனோம். ஃப்ரீ தர்ஷனில் அப்படியே விட்டால் கூட அவங்க பாட்டு ஜனங்க போயிருப்பாங்க. அதிசயமாக காலை 4:30 மணிக்கு ஃப்ரீ தர்ஷனுக்கு டோக்கன் தரேன்னு சொன்னாங்கன்னு க்யூவில் நின்றோம். அது ஏன்னா 6000 பேருக்கு டோக்கன் சொல்லிவிட்டு 1000 பேர் கொடுத்துட்டு நிறுத்திட்டாங்க. அப்புறம் ரோட்டில் ஃபுட்பாத்தில் ஜனங்கள்லாம் படுத்துருக்குறாங்க. அந்தளவுக்கு இந்த ஃப்ரீ டிக்கெட் கோசம் ஜனங்க முதல் நாள் நைட்டே வந்து கூட்டமாக படுத்திருந்தும் பிரயோஜனம் இல்லாட்டி அவங்க ஃப்ரீ இது டோக்கன் கொடுக்கல. அப்புறம் ஃப்ரீ தர்ஷனில் போனவங்கள உள்ளே வந்து அடைச்சி வைக்கிறது பொதுவாக திருப்பதியில் நடக்கிறது தானே. ஆனால் வந்து இப்போ வேணும்ன்ட்டு ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது. அதோடு இல்லாமல் கீழே திருப்பதிலாம் ஒரே குப்பை கூளம் இது மாதிரி இருந்தது. நான் என்ன மாதிரி எவ்வளோ பேர் வருத்தப்பட்டாங்க. நாங்கள் தர்ஷனம்லாம் பண்ணலைங்க, எங்களால் முடியல. ஃப்ரீ தர்ஷனில் அந்த இதுக்குள்ளே உட்காந்துட்டு பார்க்குறது இல்லைங்கிறது என்னால் முடியலங்கும்போது நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம். அப்போ கீழே வந்து நான் மனசார வேண்டிக்கிட்டேன், என்னென்னா இதுக்கு காரணமானவங்க யாராக இருந்தாலும் சரி, நீ தான் வந்து கூலி கொடுக்கணும், உண்மையிலே நீ கடவுள்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டிகிட்டு வந்தேன். என்ன மாதிரி எத்தனை பேர் வேண்டிக்கிட்டாங்கன்னு தெரில. அதோட எஃபெக்ட் தான் இப்போது ரிசல்ட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.